நீங்க ஒரு படத்துல வர ஒரு நல்ல கதை, அந்த கதை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களா, இல்ல அந்த கதையில நடக்கக்கூடிய கதாபாத்திரமோ, இல்ல அந்த கதையில இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் அவர்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? நல்ல அழகான ஹீரோவோ ஹீரோயினோ நடிச்சாதான் அந்த படத்தை பார்ப்பேன், எவ்வளவு நல்ல கதையா இருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்களா? உங்கள பெரும்பாலானோர் கதை தான் முக்கியம், கதைக்காகத்தான் படம் பார்ப்போங்கிற மைண்ட் செட்ல இந்த நொடி வர இருக்கலாம். இப்ப நான் இந்த படத்துல வரப்போற ஹீரோயினோட முகத்தை காட்ட போறேன். அதுக்கு பிறகு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம போனீங்கன்னா நீங்க சொன்னது நிஜம்னு நம்புறேன். அதை தாண்டி ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கதையை விட அந்த கதையில நடிக்கிற ஆளு நல்ல நயன்தாரா மாதிரி அழகா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு தான் ஜாஸ்தின்னு அர்த்தம். இதோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். சொட்ட முடி, அங்கங்க சொட்ட சொட்டையா இருக்கு, உயரம் கம்மி, முகத்தை பார்த்தாலே ரொம்ப கோரமா இருக்கிறாங்க, தாடையில ஏதோ அடிபட்டாப்ல ஒரு பெரிய வளைவு, பல்லு பயங்கரமா எத்தி இருக்கிறாப்ல எத்து பல்லு, சேர்ந்தாப்ல ஒரு 10 செகண்ட் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு முகம் இல்ல. இவங்க நடிச்ச ஒரு ஸ்வீடிஷ் மொழி படம் பார்டர் 2018 ரிலீஸ் ஆன படம். ஆனா நல்ல படம் தான் சொல்றேன், நல்ல கதை தான் சொல்றேன். அந்த கதைக்காக தொடர்ந்து பாப்பீங்களா? பாப்போமே, ஸ்டோரிக்குள்ள போலாமா? இவங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, செக்யூரிட்டி மாதிரி வேலை. எவ்வளவோ பேரு நடந்து போலாம் வரலாம், ஆனா குறிப்பிட்ட சில பேரை பார்த்ததும் டப்புன்னு நிப்பாட்டி செக் பண்றதுக்காக உள்ள பேக் தூக்கிட்டு போவாங்க. இவங்களுக்கு அபரிதமான பவர். என்ன மாதிரி நாய்களுக்கு எப்படி மோப்ப சக்தி இருக்கும், அந்த மாதிரி அதீத மோப்ப சக்தி. அதை வச்சே இவர் பேக்ல ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கார். பேக்கை கொடுத்து விட்டோம், அங்க இருந்து ஓடி போயிட்டான். எனக்கு பேக்கே வேண்டான்ட்டு. என்னடான்னு பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பாட்டிலா என்னென்னமோ வச்சிருக்கான். சோ கரெக்டா அவனை பிடிச்சது சரிதான். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு மத்தவங்களை பார்த்தாலே யாராவது வக்கர புத்தி கொண்டு இருந்தா கண்டுபிடிக்க முடியும். யாராவது ஒரு கில்ட் ஃபீல்ல இருப்பாங்கல்ல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு, அந்த கில்ட் ஃபீலிங் இருந்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஷேமா யாராவது ஃபீல் பண்ணாலும் அதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி உண்டு இவளுக்கு. அவ இப்போ அவ தங்கி இருக்கிற வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வெளியில ஏகப்பட்ட நாய் இருக்கு பாருங்க. எல்லாம் பார்த்ததும் இவளை குறைக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள வரலான்னு கதவை திறந்தா உள்ள இருந்து ஒரு நாய் வவ்வுன்னு கடிக்க வருது. சத்துன்னு கதவை சாத்திடுறாங்க. உள்ள ஒருத்தர் இருக்கிறான், ரூம்மேட்டா என்னன்னு தெரியல. நீ வரேன்னு எனக்கு சொல்லிருக்க கூடாதா? எல்லாத்தையும் நான் அடைச்சு வச்சிருப்பேன்ல, இதை வேற குளிப்பாட்டணும்னு சொல்லி நாயை குளிப்பாட்டிட்டு இருக்கான். சரி நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன்னு இவ காட்டு பக்கம் வாக்கிங் போயிட்டு வரா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் இந்த நாய்களை ட்ரெயின் பண்ணக்கூடியவர் போல. எல்லாம் சாப்பிட்டு படுத்து எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு ஆளை சந்தேகப்பட்டு பேக்கை செக் பண்றாங்க. எதுவும் சந்தேகப்படுறாப்ல எதுவும் இல்ல, எல்லாம் ஓகே தான் இருக்கு, நீங்க கிளம்பலான்னு சொல்லும்போது உன் போனை கூட செக் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவர் நான் ரொம்ப பிஸி அப்படி இப்படின்னு சீனை போடுவாரு. டேபிள்ல போனை எடுத்து வை அப்படிங்கிறாங்க இவங்க. அதை நல்லா ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அந்த போனோட கவருக்கு பின்னாடி ஒரு மெமரி கார்டு இருக்குங்க. அந்த கார்டை கரெக்டா நோட்டம் வச்சு எடுத்துறாங்க. அந்த மெமரி கார்டை பார்த்ததுமே டப்புன்னு பிடுங்கி வாய்க்குள்ள போட்டு மென்ன ஆரம்பிக்கிறான். உடனே அந்த போலீஸ்காரர் பிடிச்சு வாயை மென்ன விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. வாய்க்குள்ள போட்டிருக்கிறத புடுங்குங்கன்னு இன்னொரு போலீஸ் சொன்னதும் இன்னொரு போலீஸ் வாய்க்குள்ள இருக்கிற அந்த மெமரி கார்டை புடுங்கிட்டாரு. போலீஸை கூப்பிடுவோன்னு அடுத்தவங்க போலீஸை கூப்பிடுறாங்க. அடுத்து இதே மாதிரி இவங்க இந்த எல்லையை பாதுகாக்கிற வேலையை பாக்குறவங்க, கஸ்டம் ஆபீசர், கஸ்டம் செக்யூரிட்டி ஆபீசர்னு சொல்லலாம். வெளியில இருந்து யாராவது இந்த நாட்டுக்குள்ள வரும்போது இப்படி செக் பண்ணி பாக்குறது வழக்கம். நம்ம ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, இந்த மாதிரி கெடுபிடியான செக்யூரிட்டியை தாண்டி தான் வந்திருப்போம். எல்லாரும் போக கடைசியா ஒருத்தவன் பேக்கை தூக்கிட்டு வரான். மோப்பம் ஹெவியா பிடிச்சிட்டு அவனையும் செக் பண்ண சொல்றாங்க. பாக்குறதுக்கு அவன் அப்படியே இந்த அம்மா மாதிரியே இருக்கிறான். மண்புழு மாதிரி ஏதோ வச்சிருக்கான், டைம் பாம் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சிருக்கான். என்னது அப்படின்னு கேட்டா கெஸ் பண்ணுங்கன்ற அசால்ட்டா. ஏய் ஒழுங்கா சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த புழுக்களை எல்லாத்தையும் நல்லபடியா வளர்க்கறதுக்கு இன்குபேட்டர்னு ஒன்னு தேவைப்படுமா, அந்த மாதிரி ஒண்ணுதாங்கிறாப்ல. எஸ், ஓபன் பண்ணி பார்த்தாலும் உள்ள புழுக்களை வளர்க்கறதுக்கான டப்பா மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. ஓகே எல்லாம் கிளியரா இருக்கு, கிளம்பலான்னு சொன்ன பிறகு அவனும் கிளம்பிட்டான். அடுத்த முறை பாப்போமே அப்படின்னு. மேபி இவங்க பின்னாடி லவ் பண்ண போறாங்களோ என்னவோ தெரியல. சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் வந்தா கூட எல்லா பேரும் இவங்கள ஒரு மாதிரியாவே பாப்பாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு முதியோர் இல்லத்துக்கு வராங்க. முதியோர் இல்லத்துல இந்த அம்மாவோட அப்பா தங்கி இருக்கிறார் போல தெரியுது. அப்பான்னு பாசமா கூப்பிட்டா அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் கடைசியா கண்டுபிடிக்கிறாரு. டீனா என் பொண்ணே அப்படின்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஞாபகம் மறதி பெரிய பிரச்சனையா இருக்கும் போல தெரியுது இவருக்கு. நேத்து கால் பண்ணி வரேன்னு சொன்னேனே அப்படிங்கிறாங்க. மேபி சொல்லிருப்ப, மறந்து போயிட்டேங்கிறாரு. அப்புறம் அப்பாவை கூட்டிட்டு வீல் சேர்ல அப்படியே ஜாகிங் போறாப்ல இந்த பக்கம் வர. பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு சிகரெட் தனக்கு பிடிக்க கொடுக்கணும்னு உத்தரவு போல. ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன்னு சொல்ல அவன் ஒண்ணுக்கு மேல பிடிங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வேணும்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பா. சிகரெட் உன் கூட ரூம்மேட் ஒருத்தர் இருப்பான, இந்த நாய்களை ட்ரெயின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா வைக்கிறீங்களான்னு கேக்குறாப்ல. எப்பா இத பத்தி எல்லாம் உன்ட்ட நான் பேச மாட்டேங்கிறாங்க இந்த அம்மா. ஆனா சும்மா அப்பாக்காக இந்த மாதிரி பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். மித்தபடி அவர் ரூம்மேட் மட்டும்தான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு தோணுது. இங்க பாரு, அவன் உன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா வீடு உன்னோடது, ஏதோ பாமேன்னு தங்க விட்டுருக்கிற, நீ சொல்றதா அங்க நடக்கணும் பாத்துக்கோங்கிறாரு அப்பா. தனியா இந்த மாதிரி தங்குறதுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆளு கூட இருந்தா வசதி தானே, அவனும் நல்ல பையன்பா அப்படிங்கிறாப்ல. சோ வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க போல இந்த அம்மா. அப்பாவுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல தொடையில தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றேன். அப்புறம் வழக்கம் போல இவங்க காட்டு பக்கம் ஜாகிங் வராங்க. ஒரு குதிரை ஒண்ணு இங்க வந்து நிக்குது பாருங்க. குதிரையா? ஏய் மானுங்க, எத்தா தண்டி எவ்வளவு பெருசா இருக்குது. ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சு அங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. விலங்குகள் எல்லாம், நாயை தவிர மீதி எல்லாம் இவளை பார்த்து ஒன்னும் பெருசா பயப்படுறாப்ல தெரியல. நாய்கள் தான் ஓவரா குலைக்கிறது.
அப்புறம் ஒரு ஆபீசர் அம்மா அந்த மெமரி கார்டுல செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா எல்லாம் தப்பு தப்பான ஐட்டங்களா இருக்குது, அதுவும் குழந்தைகளை வச்சிருக்குது. எப்படிமா அதை நீ கண்டுபிடிச்ச? முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளு, முன்ன பின்ன பார்க்காத ஒரு மெமரி கார்டு, கரெக்டா அந்த மெமரி கார்டு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, என்னால சில விஷயங்களை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. சில விஷயங்களை உணர முடியுமா? கில்ட்டா யாராவது ஃபீல் பண்ணா, ஷேமா யாராவது ஃபீல் பண்ணா, கோவப்பட்டா எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அவங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா போதும், எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. அந்த மெமரி கார்டை முழுங்க நினைச்சான்ல, அந்த பையில பிடிச்சாச்சு. அவங்கிட்ட விசாரிச்சா இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறானா. ஆனா இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு வீடியோ பண்ற ஆட்களை பிடிக்கணும். அவனோட போன் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம ஊருக்கு வெளியில ஸ்வானேங்கிற அந்த மாவட்டத்துக்குள்ள அடிக்கடி இவன் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அந்த பையில ரிலீஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவனை வாட்ச் பண்றதுக்கு ஒரு டீமை போட்டிருக்கிறோம். அவனை விட அந்த வீடியோ எடுக்கிற ஆட்களை பிடிக்கணும், அதுதான் முக்கியங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்ன ஏன் கூப்பிட்டு வச்சு இப்பதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேக்குறா. இல்லப்பா, போதுமான ஆதாரம் இல்லாம நான் அவன் வீட்டெல்லாம் போய் சோதனை எல்லாம் போட முடியாது, வாரண்ட் எல்லாம் கிடைக்காது. சொல்ல போனா எந்த அபார்ட்மெண்ட்ல போய் நாம சர்ச் வாரண்ட் எல்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் உன்னோட உதவி தேவைங்கிறாப்ல அந்த அம்மா கேக்குது. வீட்டுக்கு வந்தா அவன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற நாய்கள் எல்லாம் வவ்வுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க, கூண்டுக்குள்ளதான் கிடக்குதுங்க எல்லாம். வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள வேற ஒருத்தர் ஏதோ இருந்து பேசிட்டு இருக்கிறாப்ல சத்தம் கேட்க, எதுக்குடா வம்பு இந்த அம்மா காட்டுக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊர்லயே கம்யூனிட்டி சென்டர் ஒன்னு இருக்கும், அங்க எல்லாரும் எடுத்து போட்டு சாப்பிடுறது வழக்கம் தான். அங்க அந்த பய ஒருத்தன் மொத்த இறைச்சியும் தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு இருக்கான். அத ஒரு அம்மா எல்லாருக்கும் மிச்ச வைப்பா அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியை பார்த்ததும் பயந்து போயிடுது. தனியால உட்காந்துட்டு இறைச்சியை ஃபுல்லா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. மறுபடியும் ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறான். பேக வம்புக்குனே கொடுக்குறான், செக் பண்ணுங்கன்னு. இவ்வளவு வம்புக்குனே சரி செக் பண்ணலாமேன்னு வாங்கி பாக்குறா. போலீஸ்காரர் உட்காந்து செக்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. சந்தேகப்படும்படியா எதுவுமே இல்ல. இருந்தாலும் அப்ப எதுக்கு இவ செக் பண்ண சொன்னா? இல்ல எதையா அவன் மறைக்கிறான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுதுங்க. கன்ஃபார்மா தெரியுமா? ஏன்னா எல்லாம் கிளீனா இருக்குதுங்கிறாரு ஒரு ஆளு. இல்ல கன்ஃபார்ம் தானு மறுபடியும் அவங்க சொல்றாங்க. சரின்னு ஒரு ரூம் கூட்டி போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்க போறாங்க போல. ட்ரெஸ் எல்லாம் ஊத்து. அவனோட வாட்சை செக் பண்ணி பாக்குறா. அவனோட சட்டைய நல்லா முகர்ந்து பாக்குறா. செக் பண்ணிட்டு வந்தவரு இல்ல எல்லாம் கிளீனா தான் இருக்குதுங்கிறாப்ல. இல்ல அவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்று ஃபீல நான் உணர்ந்தேன், ஏதோ ஒன்னு உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. இல்ல அவன் பாக்குறதுக்கு தான் பையன் மாதிரி இருக்கிறான், நிஜத்துல அவன் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்றாரு செக் பண்ணிட்டு வந்த ஆபீசர். ஆக்சுவலா செக் பண்றதுக்கு நீ தான் போயிருக்கணும், நான் போனது தப்பா போச்சுங்கிறாரு அவர் பாவம். ஒருவேளை ஆபரேஷன் பண்ணி மாத்திருப்பானோ அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. அப்புறம் அவனோட முதுகு பகுதியில பெருசா ஏதோ ஒரு தழும்பு இருக்கிறதா அவன் சொல்றாரு. அப்புறம் இவங்க போய் கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறான் அவன். குரல் எல்லாம் பார்த்தா ஆம்பர குரல் மாதிரி தான் இருக்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்க, பர்சனலான ஒரு கேள்வி இருக்குது, கேட்கட்டுமான்னு கேக்குறா அவ. யாருன்னு கேக்குறா. அவன் எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறான். அப்ப கிளம்புங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒன்னும் அர்ஜென்ட் இல்லைங்கிறான் அவன். உலகம் ஃபுல்லா சுத்துவேன், தோன்ற இடத்துல போய் தங்கிப்பேன், மறுபடியும் தோணும் போது கிளம்பிடுவேன் அப்படிங்கிறான். இந்த பூச்சிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவான்னு கேட்க, அது மட்டும் இல்ல இன்னும் சில வேலைகளையும் பாப்பேங்கிறான். அம்மா நீ எங்க தங்கி இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறான். இந்த அம்மா தங்கிட்டு இருக்கிற அந்த ஊரை பத்தி சொல்லுது. பக்கத்துல ஒரு ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லுது. அங்க பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்குமே, அது கூட எனக்கு தெரியுங்கிறான் அவன். அப்புறம் தான் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு கிளம்புறாரு அவரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அதே மாதிரி ஒரு முதுகு பக்கத்துல ஒரு தழும்பு இருக்கும். வால் இருக்க வேண்டிய இடத்துல தழும்பு மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குது. இவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது நாம கவனிச்சிருப்போம். அப்புறம் தான் அப்பாவை பாக்குறதுக்காக வந்தவ, எனக்கும் முதுகுக்கு பின்னாடி ஒரு தழும்பு இருக்குதே, அந்த தழும்பு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கிறா. ஏதோ கல்லு முதுகுல அடிபட்டுச்சு, அதனால வந்த காயங்கிறாரு அப்பா. குத்து மதிப்பா என்ன வயசு இருக்குன்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியல. அடிபட்ட இடத்துல தச்சாங்களான்னு கேட்க ஆமாங்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானா அப்ப தச்சிருப்பாங்க, அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கணுமேனு சொல்லும்போது அப்ப உனக்கு 3 வயசுமாங்கிறாரு அவரு. இவருக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு கால் தனக்கு வால் இருந்திருக்குமோ, அந்த வாலை தான் வெட்டி எடுத்துருப்பாரோ அப்பா அப்படின்னு சந்தேகம் நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போற வழியில திடீர்னு ஒருத்தன் குறுக்கால விழுகிறான். என்னடான்னு கேட்டா, பிரசவ வலி வந்துருச்சான் பொண்டாட்டிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா போற வழியில இவங்களுக்கு ஸ்மெல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதோ ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சவங்க வண்டியை ஓரங்கட்டுறாங்க. ஏங்க ஓரங்கட்டுறீங்க, அவசரம் சொல்லும் போது ஒரு நிமிஷம் பொறுப்பாங்கிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட மான்கள் ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஸ்மெல் பண்ணி முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தவிர்த்திருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நிக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நைட்டு ரூம் மட்டும் சும்மா இல்லாம நானும் கூட வந்து படுக்கிறேன்னு படுக்க வர புடிச்சு ஒரே தள்ளு. அப்புறம் தனியா போய் படுக்க போயிட்டாங்க. வெளியில ஒரு குள்ளநரி ஒண்ணு அடிக்கடி இவளோட வீட்டு பக்கம் வந்து போகும். இப்ப கூட கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல நிக்கிறத கவனிக்கலாம். அது கூட விளையாண்டுட்டு இருக்கிறா இவ. அப்புறம் உங்க ஊர் பக்கம் வந்தா ஒரு லாட்ஜ்ல தான் தங்குவேன்னு ஒருத்தன் சொன்னால, அந்த பக்கம் வரா. ஸ்மெல் பண்ணியே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. அவன் பூச்சி வெட்டை எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறான், மரத்தடிக்கல. என்னடா பண்றேன்னு கேட்டா, லாவாக்களை சேகரிக்கிறது என்னோட பொழப்புங்கிறான். குட்டி குட்டியா இருக்கிற லாவா புழுக்களை அவன் சேகரிக்கிறான். இந்த டேஸ்ட் பேக்கரியான ஒரு புழு எடுத்து கொடுக்குறாரு. ஐயா வேண்டான்னு சொல்லுவா அவ. இவன் டப்புன்னு வாயில எடுத்து அப்படியே பச்சையா சாப்பிடறான் பாருங்க. அருவருப்பா இருக்குன்னு இவ சொல்லும் போது, யார் சொன்னா அடுத்தவங்களுக்கெல்லாம் வாழ முடியாது, சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு இந்தா அப்படின்னு மறுபடியும் கொடுக்குறாங்க. சும்மா சாப்பிட்டு பாரு அப்படின்னு வாய்கிட்ட கொண்டு வந்ததும் டப்புன்னு ஒரு கவி சாப்பிட்டு பாக்குறா. அவளுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறது பிடிச்சிருக்குது. மத்தவங்களுக்காக அதெல்லாம் பண்ணாம இருக்கிறா போல. சீ நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறான். அப்புறம் தான் வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வெளியில பார்த்தா நாய்கள் குலைச்சிக்கிட்டே இருக்குது. வீடு அமைதியான இடத்துல இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த நாய்களை மறந்துட்டேங்கிறாங்க அவங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிட்டு வந்தாச்சு. உன் நெத்தி பக்கத்துல
நரம்பெல்லாம் புடைக்கிறாப்புல ஏதோ தெரியுது, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க, சின்ன வயசுல மின்னல் இவ மேல பட்டுச்சான், அப்ப வந்தது அப்படின்னு சொல்றா அவ. இதோ பார் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கழுத்துல இருக்கிறத காட்டுறான். இவருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்குது போல. வேணா தொட்டுப்பாருன்னு சொன்னதும் இவளும் தொட்டு பாக்குறா. அப்ப அவர் முத்தா கொடுக்க வர, இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நீ கிளம்பு அப்படின்னு அவனை அமுச்சு வைக்கிறா. ரூம்மேட்டு யாரவன் எவனாவது சீரியல் கிளரை வீட்டு கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சத்தம் போடுறான். பழைய நண்பர் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறா ரூம்மேட். அந்த ஆபீசர் அம்மா உதவி கேட்டுச்சுல, ஒரு போலீஸ்காரர் அமிச்சு கூட இவளையும் அமுச்சு வச்சிருக்கா. அந்த மெமரி கார்டை வாயில முழுங்கின பயல வாட்ச் பண்ண சொல்லி பின்னாடி அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏதோ ஒரு இடத்துல ஸ்மெல் அதிகமாகுதுங்க. ஏதோ ஒரு பெரிய தப்பவன் பண்ண போறான், ரொம்ப அவமானமா அவன் ஃபீல் பண்றான் அப்படின்னு ஸ்மெல்லையே கண்டுபிடிக்கிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இல்ல வேண்டான போலீஸ்காரர் தடுக்கிறாரு. அவனோட அபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காகத்தானே எல்லாமே அப்படின்னு கேட்கறான். நியாயமான கேள்வி. மெதுவா சத்தம் இல்லாம போறாங்க. ஏதோ ஒரு பிளாட்டை மோப்ப முடிச்சு உள்ள குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. பார்த்தா வேற ஒரு ஃபேமிலி அங்க தங்கி இருக்குது போல. யார் நீங்க, என்ன வேலை, ஏன் நோட்ட விடுறீங்கன்னு அவங்க சத்தம் போட ஆரம்பிக்க, ஒண்ணும் இல்லைன்னு அவங்க கிளம்புறாங்க. ஆபீசர் கிட்ட அது கம்ப்ளைண்டா வருது போல. இந்த மாதிரி நல்லா இருக்கிற குடும்பத்தை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம ரகசியமா பண்ண வேண்டிய வேலைன்னு சொல்லும்போது, இல்ல அந்த பிளாட்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்மெல் அடிச்சது, உள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு அவங்க ஏதோ பண்றாங்க, I'm 100% ஷுர் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் நீ போய் அங்க பாக்கணுங்கறா. ஏதோ டெரிபிளா ஒரு விஷயம் உள்ள நடக்குது அப்படிங்கறா. ஆமா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த ஃபேமிலி ரெக்கார்டுல குழந்தை இருக்கிறாப்ல ரெக்கார்டு எதுவுமே இல்ல அப்படின்றாரு கூட வந்த போலீஸும். அப்புறம் நம்ம ஹீரோனை போக சொல்லிட்டு உள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. இவளுக்கு மோஸ்ட்லி காட்டுக்குள்ள திரியறது தான் பிடிக்கும். காட்டு பக்கம் போய் மோப்பம் முடிச்சு சில பூக்களை பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளும் அவளை தேடி அங்க வந்திருக்கான் பாருங்க. அவன் புழுக்களை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான் போல. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல நான் ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நாமளும் மத்தவங்க மாதிரி சாதாரண மனுஷங்க தான் தெரிஞ்சது. அப்புறம் மத்தவங்களுக்கு இல்லாத வித்தியாசமான சில உடல் பாகங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, உடல் மாற்றங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி எதையோ காட்டுறா. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றா. மத்தவங்க பேச்ச நம்பாதாங்கிற அவன் பக்கத்து வீட்டுல குழந்தை ஒண்ணு இருக்குது. அவங்க வீட்டுல ஒரு பாத்திரம் வாங்க போறாப்ல குழந்தைய வந்து கொஞ்சிட்டு போறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் அவன் வீட்டு பக்கம் போறான் போல. அவன் காட்டுக்குள்ள அப்புறம் தனியா போய் ஆணு கத்துறான். தொடையில இருந்து ஏதோ முளைக்கிறாப்ல தெரியுது. அப்படியே மயங்கிடுறான். என்னடான்னு பார்த்தா இவனுக்கு பிரசவம் நடக்கிறாப்ல தெரியுதுங்க. கருமுட்டை மாதிரி ஏதோ ஒன்ன பெத்து போடுறான்னு நினைக்கிறேன். அறகுறையா வளர்ந்த கரு இப்ப பிறக்குது போல தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்டை சந்தேகப்பட்டால, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஃபேமிலி பாருக்கு போறாங்களாம். திரும்ப வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. அந்த கேப்புக்குள்ள நாம அந்த வீட்டை சோதனை பண்ணணும்னு போலீஸ்காரர் அந்த கதவை திறக்க முயற்சி பண்றார். ஒரு வழியா ரகசியமா திறக்கவும் செஞ்சுட்டார். உள்ள வந்து பாக்குறாங்க ரெண்டு பேரும். ஒரு ரூமோட கதவை திறந்து உள்ள போனா குழந்தைக்கான தொட்டி இருக்குது, ஆனா குழந்தை இல்ல. அப்புறம் ஸ்மெல் பண்ணியே அடுத்து எங்கேயோ போறாங்க. அங்க நிறைய அவார்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, புக்கெல்லாம் இருக்குது. அதுல ஒரு அவார்டை, நல்ல பெரிய அவார்டை மோப்ப முடிச்சு அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரு வீடியோ கேமரா ஒன்னு இருக்குதுங்க. அந்த கேமராலையும் ஒரு குழந்தைய வச்சு எவனோ வீடியோ பண்ணிருக்கான். தப்பா நடந்திருக்கான் போல. அப்புறம் அது ஆபீசர் கிட்ட போயிடுச்சு. அந்த வீட்ல இருந்து ஆம்பளைய கூப்பிட்டு விசாரிச்சா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறான். வீடியோவை போட்டு காமிச்சா, ச்சே அத முடுங்க, இவ்வளவு மோசமாவா மக்கள் நடந்துப்பாங்கன்னு பேசுறான். என்ன விளையாடுறியா, இந்த கேமரால ஃபுல்லா உன்னோட கைரேகை இருக்குது, உன் டிஎன்ஏ இருக்குதுன்னு சொன்னாலும் இதெல்லாம் நான் பண்ணலன்னு ஊனி நிக்கிறான் அவன். ஆபீசர் அம்மாவே நம்ம ஹீரோயினை அவங்களோட வீட்ல இறக்கி விட்டுட்டு போறாங்க, லிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க. உள்ள இருக்கிற நம்ம பைய யாரையோ நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். யாரு, அந்த ரெண்டுக்கு இருக்கிறான்ல ரூம் மெட்டு, அந்த ரூமெட் யாரோ ஒருத்தர் அடிக்கடி வெளியில வரார் உள்ள போறார், வெளியில வரார் உள்ள போறாருன்னு சந்தேக பார்வையில பாத்துட்டு இருக்கிறார். யார, அந்த புது பையனை. இவனை நம்பி வேற நீங்க பக்கத்திலேயே தங்க வச்சிருக்கிற அப்படின்னு கோவப்படுறாரு நம்ம ரூமெட். பக்கத்துல ஒரு வீட்டுல தான் அவரை தங்க வச்சிருக்காரு தெரியுது நம்ம ஹீரோயின். அவரோ புழுவை நல்லா நச்சு ஏதோ பண்ணி ஒரு பெட்டிக்குள்ள ஏதோ வச்சிருக்காரு. அதை கொண்டு வந்து ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறார். என்ன ஏதுங்கிறத நமக்கு சரியா காட்டல. அப்புறம் நாய்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறவரு ஏதோ ஒரு போட்டி நடக்குமா, அதுல ஜெயிக்கிறதுக்காக தான் நாய்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் கிளம்பிடுறாரு. நல்லபடியா இந்த அம்மா குட் லக் சொல்லி அனுப்பிச்சு வைக்குது. அன்னைக்கு ராத்திரி ஜோரா மழை பெய்யுதுங்க. ஜன்னல் எல்லாம் இந்த அம்மா சாத்துது. மழை பெஞ்சா கூடவே இடி இடிக்கும். இடி இவங்களுக்கு ஆகாது. வெளியில பார்த்தா அந்த மலையிலையும் நம்மால வந்து நிக்கிறான். கதவை திறந்து சீக்கிரம் உள்ள கூப்பிடுறாங்க. பயங்கரமா இடி இடிக்க ரெண்டு பேரும் பயந்து போய் ஒரு டேபிளுக்கு அடியில போய் நுழைஞ்சுக்கிறாங்க. பயத்துல ஒருத்தர கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மழையெல்லாம் நின்ன பிறகு காட்டு பக்கம் போறாங்க. ரெண்டு பேரோட நடவடிக்கையுமே ஓநாய்களோட நடவடிக்கை மாதிரியே அவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் தெரியுது. ரொம்ப வித்தியாசமா ரெண்டு பேரும் பிஹேவ் பண்றாங்க. உணர்ச்சி பெருக்கில் இருக்கும்போது இவளுக்கு அவளோட தொடையில இருந்து வால் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாகுது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவளால எதையுமே நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல. ஆனந்த கண்ணீரே வடிக்கிறா. அப்புறம் உண்மையிலேயே நம்மலாம் யாரு மனுஷங்க இல்லையா அப்படின்னு விசாரிக்கும் போது நாம மனுஷங்க இல்ல, நாமெல்லாம் ட்ரோல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றான். ட்ரோல்னா பழங்காலத்துல ரொம்ப அகோரமா இருக்கக்கூடிய அகோரிங்க. ரொம்ப கோரமா இருக்கும். சிலது ஜெய்ஜாண்டிக்கா வளரும், சிலது தம்மா துண்டு வளரும். மனிதர்கள் மாதிரி இல்லாம இதுகளுக்குன்னு இனவருத்தி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. பாக்குறதுக்கு பெண் போல இருக்கிற நம்ம ஹீரோயின் நிஜத்துல பெண் கிடையாது. அவங்களுடைய ட்ரோல் இனத்துல அவதான் ஆண். பாக்குறதுக்கு ஆண் மாதிரி இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் ஆண் கிடையாது, நிஜத்துல அவன் தான் பெண். அவங்களோட ட்ரோல் இனத்துல இப்படித்தான் இருக்குது போல தெரியுது. நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு கேட்க, ஆமா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ரகசியமா வாழ்றாங்க. நாம அவங்கள தேடக்கூடிய அந்த தேடுதலோட நம்ம பார்த்தாதான் அவங்களும் நம்மளை தேடி வருவாங்கன்ற எடுத்து சொல்றார்.
அப்புறம் வழக்கம் போல டியூட்டிக்கு வராங்க. என்ன ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன்னு கூட வேலை பாக்குறவன் கேக்குறான். அப்புறம் புதுசா லீவ் எல்லாம் போடுற, லீவ் போட்டு நீ எல்லாம் எங்க போற அப்படின்னு கேக்குறான். இப்பதான் புதுசா ஒருத்தவன் கிடைச்சிருக்கான்ல இந்த அம்மா மாதிரியே ஒருத்தன், அதனால லீவ் என்ஜாய் பண்றதுக்கு அவங்க கிளம்புறாங்க. நீ என்னதான் ஒரு ட்ரோல் இனத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் மனிதர்களோட எப்படி வாழ்றதுன்னு அடாப்ட் பண்ணிக்கிட்ட. உனக்கு நம்ம இனத்து சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தெரியாதுங்கிற அறிவு. பொதுவா மனிதர்கள் நம்மளை கண்டா பயப்படுவாங்களாம். நம்மள ஓட ஓட அடிச்சு விரட்டின இந்த மனித இனம் ஒரு நாள் பழிவாங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது, நிஜ அப்பா அம்மாவுக்கு. ஆனா என்னோட அப்பா அம்மாவை அவங்க இழுத்துட்டு போய் ஆராய்ச்சிங்கிற பேர்ல கொடுமைப்படுத்தினாங்களாம். ஒரு 10 வருஷமா ஆராய்ச்சியில எளிய பயன்படுத்துறாங்களாம், டார்ச்சர் பண்ணாங்களாம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு அனாதை இல்லமா இவரு மார்த்தப்பட்டாராம். மனித இனத்தோட என்னால மிங்கிலாக முடியல. உங்ககிட்ட யாராவது தப்பா நடந்தாங்களான்னு கேட்க, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்கல, அவ்வளவு பலவீனமா நான் இல்ல அப்படின்னு இவன் எடுத்து சொல்லுவான். மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமான்னு நம்ம ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறா. பாக்குறதுக்கு யதார்த்தமா இருந்த ஒரு குடும்பம், அங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு தப்பா வீடியோ எடுத்துக்கிறானுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அந்த குடும்பத்துக்கு குழந்தைய சப்ளை பண்ணாங்கல்ல, அவங்கள தான் நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றா. மனித இனமே ஒரு நோயினோ அதனை புரிஞ்சுக்கணும்னு இவன் எடுத்து சொல்றான். ஆனா எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது, சிலர் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பல மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறதாவும் இவர் எடுத்து சொல்லுவா. எங்க அப்பாவை எடுத்துக்கோ, எவ்வளவு நல்லவர் தெரியுமான்னு சொல்ல, ஆனா உன் வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட அவர் பொய் சொல்லிட்டு இருந்திருக்காரே அப்படிங்கிறான் இவன். உடனே அப்பாவை பாக்குறதுக்காக முதிரலத்துக்கு இவ கிளம்பி வந்துட்டாங்க. யாரும் தெரியுதான்னு கேட்டா என் பொண்ணுங்கிறாரு. உண்மையிலே நான் யாருங்கிற அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன சின்ன வயசுல அவன் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் புள்ளி பண்ணுவாங்க, மனிதர்கள் மாதிரி இருக்கிறேனா, அகோரியா இருக்கிறேன், அகோரத்தனமா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு அப்பனா, என்ன பத்தி நீ உண்மையை சொல்லிருக்கணும் வச்சிருக்கணும்னு பேச ஆரம்பிக்க, இவர் நீ கோமா பேசுனா நீ மனுஷியாவே இருக்க மாட்டே, கோமா பேசுறாந்தா என் கூட பேசாத, கோவத்துல இருக்கும்போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்க அப்பா செத்துட்டு தான் நினைச்சுக்கோ, உங்க அம்மா செத்துட்டு தான் நினைச்சுக்கோ அப்படின்னு சத்தம் போடுறார். என்னோட உண்மையான அப்பா யாரு, என்னோட உண்மையான அம்மா யாருன்னு இவ கேட்க ஆரம்பிக்க அவர் அழுக ஆரம்பிக்கிறார். அவர் எந்த பதிலும் சொல்லாம அமைதி ஆயிட்டாப்ல. இவ அழுதுகிட்டே வந்துட்டா. காட்டுக்குள்ள உட்காந்து எப்படி எல்லாம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா பாருங்க. வீட்டுக்கு வந்தா அந்த ரூம்மேட் நாய் வச்சிட்டு இருப்பான்ல, வழக்கமா நாய் குலைக்கும். பதிலுக்கு இந்த தடவை ஆத்திரத்துல நாயை பார்த்து இவங்க குறைக்க நாயை பயந்து போயிடுது. கூடவே அந்த ரூம்மேட்டும் பயந்து போயிடுறாரு. டிவி சவுண்டக்கரன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டான். இந்த தடவை டிவியை மொத்தமா கலட்டி வச்சிடறாங்க. கலட்டி வீட்டுக்கு வெளியில வந்து வீசி எரிஞ்சிடறாங்க. ரூம்மேட்டுக்கு இவளை கண்டாலே இப்போ பயம் வந்துருச்சு. நாளை காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நீங்க இருக்க கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு படுக்க போயிட்டாங்க. இவனும் பயந்துட்டு காலையில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டான். அப்புறம் பக்கத்திலேயே கெஸ்ட் ரூம்ல தான் அந்த பாய் ஃப்ரெண்ட தங்க வச்சிருப்பா. அங்க வந்து அவனை காணோம். அவன் இருந்த இடத்துல மோப்பம் முடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறா. அவனும் கரெக்டா வந்துடுறான். ஆமா என்ன ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் அதோ ஒட்டி வச்சிருக்கிற, என்னது இது அப்படின்னு விசாரிக்கிறா. நான் ரூம்மேட்டை இங்க இருந்து அமிச்சிட்டேன், துரத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லதுங்கிறாரு அவரு. அந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குங்கிற மேட்டரை அவன் இப்போ வரைக்கும் சொல்லல. குளிக்க போலாமான்னு மறுபடியும் 2 பேரும் சந்தோஷமா காட்டு பக்கம் குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்க ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்கல்ல அங்க வராங்க. ஒரு கெஸ்ட் ரூம்னு சொல்ல முடியல, கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்ல முடியல, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது இவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல. அங்கதான் இவ்வளவு நாளா அவன் தங்கி இருக்கிறான். அங்க அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எதையோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கான்ல, அதை பாக்கணும்னு அதுல இருந்து தான் ஸ்மெல் வருது போல. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு ட்ரோல் குழந்தை மாதிரி ஒரு குழந்தை இருக்குதுங்க. ஆனா முழுமையா வளர்ச்சி அடையாத ஒரு கரு மாதிரி இருக்குது. இதுக்கு தான் புழுவெல்லாம் நசுக்கி நசுக்கி கொடுத்துட்டு இருந்தான் போல தெரியுது, ஊட்டிக்கிட்டு இருந்திருக்கான் போல தெரியுது. இவ அரண்டு போறா. மறுபடியும் உள்ள எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒட்டி வச்சிடறா. குழந்தைகளை வச்சு வீடியோ எடுக்கிற அந்த கேங் இப்ப விசாரிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் அப்படி, மித்தபடி அந்த குழந்தைகளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கா. அந்த குழந்தைய உங்களுக்கு கொடுத்தது யாரு சப்ளை பண்றா அப்படின்னு கேட்கும்போது யாரும் இல்ல அப்படின்னு பயந்துகிட்டு அழுதுட்டு இருக்க. நீ பயப்படுறேன்னு கரெக்டா இந்த அம்மா கண்டுபிடிச்சு சொல்லுது நம்ம ஹீரோயின். ஒரே ஒரு தடவை தான் அவனை நான் பாத்துருக்கேன், என் புருஷனுக்கு கூட தெரியுங்குது அந்த அம்மா. அவனோட பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அம்மாவோட புருஷனை இப்ப போலீஸ் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்குதுங்க. போற வழியிலேயே உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு செல்லுக்குள்ள போட்டு பூட்டிட்டு சாவியை எங்கேயாவது வீசி எறியணும், ஜென்மத்துக்கு நீ வெளியில வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டே போகும்போது பார்த்தா திருதுப்புன்னு எதுக்கு ஒரு மான் வந்து நிக்குது. சடன் பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டினாங்க. அதே சமயம் முன்னாடி இருக்கிற போலீஸுக்கு தெரியாம பின்னாடி நம்ம பாய் ஃப்ரெண்ட் வரான். கதவை திறந்து நங்கு 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 நங்குன்னு அடிக்கிறான். போலீஸ்காரங்க வண்டியை விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஆளு செத்து போய் கிடக்குறான். கொன்னது யாருன்னு போலீஸ்காரங்க யாரும் கவனிக்கல. நம்ம ஹீரோயின் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. கொலை நடந்த அந்த இடத்தை பாக்குறாங்க. ஸ்மெல் அவங்களை ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. ஆனா ஆபீசர் அம்மா கிட்ட ஸ்மெல் ஏதாவது தெரியுதான்னு கேட்கும்போது இல்ல ஒன்னும் தெரியல அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லிட்டு ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டே தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல் கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் போய் நிக்குது. எனக்கு வேற வழி தெரியல, அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும், அதனாலதான் கொன்னுட்டதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். ச்சே அப்ப நீயும் அந்த மாதிரி ஒரு கேங்கோட வேலை பாக்குறியான்னு இவ கோவப்படுறா. இந்த மாதிரி ஆட்களோட வேலை செய்யறவனுக்கு வெக்கமில்லான்னு கேட்டா மனித இனம் சாகணும், அதுக்கு எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாருங்கிறாப்ல. இந்த மாதிரி மனித மனத்தை எல்லாம் கெடுத்து விட்டுட்டா மனிதர்களே மனித குழந்தைய கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறானா என்னன்னு நமக்கு ஒன்னும் பிடிபடல. உன் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது என்ன, அது மனித குழந்தையான்னு கேட்டா இல்லங்கிறா. அப்புறம் அது என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு பேர் சொல்றான், இவளுக்கு என்ன பிடிபடல.
அப்புறம் பொறுமையா விளக்கமா அன்ஃபெர்டிலைடு எக் அப்படிங்கிறான். அது முழுமையடையாத ஒரு கரு முட்டை அப்படின்னு சொல்றான். அந்த கருவை பெத்தெடுத்தது நீதானு கேட்க ஆமாங்கிறான். அப்புறம் வீட்டுல கருவுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்ப இவனுக்கு வயிற்று வலி ஏற்படுமா, பயங்கரமா வலியில துடிப்பானா. அப்புறம் பார்த்தா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு கரு பிறக்குமா. ஆனா இந்த கருவோட உடல் அப்படியே களிமண் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்குமா. அதுகளால எதையும் உணர முடியாதான், சாப்பிடும் தூங்கும் அவ்வளவுதானா. அதெல்லாம் கிடக்கட்டும், அவங்களுக்கு எப்படி நீ மனித குழந்தைய சப்ளை பண்ற அப்படின்னு கேட்டா, வேற எங்கேயாவது இருந்து குழந்தைய திருடி வேற யாருக்கோ குழந்தைகளை வித்துருவானா. ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா, நம்மள மட்டும் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க பிரிச்சாங்கல்ல, பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்க குழந்தைய பிரிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். இவளுக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுங்கிறா. ரெண்டு பேரும் கோவத்துல ஒரு மாதிரி உருமிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆக்ரோஷம் வருது இவளுக்கு, அவனுக்கும் தான். ஆனா இவளோட அந்த கர்ஜனை ரொம்ப அதிகமா இருக்க அவன் ஒரு செகண்ட் பயந்து போயிடுறான். அமைதியா அவங்க தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சத்தம் போடாம காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற புழுக்கள் எல்லாம் எடுத்து அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ட்ரோலுங்கிற இந்த இனத்தோட இயல்பான குணாதிசம். அதெல்லாம் தெரியாத மாதிரி மனுஷியா வளர்க்கப்பட்டவ இப்போ அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா இவ வீட்டு பக்கம் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. சத்தம் கேட்டுட்டு இவங்களும் உள்ள வந்து பாக்குறாங்க. பக்கத்து வீட்டம்மா ஒரு குழந்தை வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தவங்க. போயிட்டு வந்து பார்த்தா குழந்தை இந்த மாதிரி இருக்குன்னு வருத்தப்பட்டு சொல்றாங்க, அழுகுறாங்க. குழந்தைக்கு என்னாச்சுன்னு இவளும் பாக்குறதுக்காக வரா. பார்த்தா குழந்தை கொஞ்சம் அகோரமா இருக்குது. குழந்தையோட கண்ணு, முகம், கை இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அந்த குடும்பத்துக்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி கெஸ்ட் ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா நம்ம பாய் ஃப்ரெண்டை காணோம். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்லயும் ஒண்ணு இல்ல. ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். நீ ஒன்னும் மனுஷி கிடையாது, இந்த இடத்துல என்ன வந்து பாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். பயங்கர கோவம் வருது இவங்களுக்கு. முடிஞ்ச அளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அவன் சொன்ன இடத்துக்கு அவனை பாக்குறதுக்காக வராங்க. பரவாயில்லையே, வரமாட்டேன்னு நினைச்ச, வந்துட்டே அப்படின்னு கேட்கறான். ஒரு கப்பலுக்கு தான் வர சொல்லிருக்கான் போல. இவன் இந்த ஊரை விட்டு கிளம்புறான் போல. அந்த கப்பல்ல தான் வந்து மீட் பண்றாங்க. இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல, ஒன்னும் தாமதம் இல்ல, நாம ஒன்னா இருக்கலாம், நம்மள மாதிரி இருக்கிற நம்ம இனத்த ஆட்களை கண்டுபிடிக்கலாம், மனித இனத்தின் மீது போர் தொடுக்கலாம்னு பேசிட்டு இருக்கிறான் அவன். ஆனா இவன் முடியாதுங்கிறா. உங்களை மாதிரி அரக்கர்களா இருக்க விருப்பம் இல்லைங்கிறா. அப்ப மனுஷனா இருக்கணும்னு பாக்குறேன்னு கேட்டா, இல்ல நல்லவங்களா இருக்கணும் பாக்குறேங்கிறா. சரி, அப்ப மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திப்போம் அப்படின்னு சொல்றா. யாரு அவன் சொல்றான், பாய் ஃப்ரெண்ட். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திப்போம்னு. ஆனா இவங்க தனியா வரல, போலீஸோட வந்திருக்காங்க. அந்த பையில காட்டி கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கேங்குக்கு குழந்தைய கடத்தி கொடுக்கறது இவன் தான். அதுவும் இவன் டெக்னிக் என்னன்னு பாருங்க. இவனுக்கு அப்பப்ப குழந்தை பிறக்கும்ல, ஒரு கருமுட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு, அத மனித குழந்தைகளுக்கு பதிலா மாத்தி வச்சுட்டு மனித குழந்தைய தூக்கிடுவான். அந்த கரு முழுமையா வளர்ச்சி அடையாம மோஸ்ட்லி இறந்துரும். இது தெரியாம குழந்தை இறந்து போச்சுன்னு மனித இனம் நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த குடும்பத்தோட குழந்தைய இவன் வெளியில வித்துக்கிட்டு இருக்கான். இதான் நிஜம். அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அவன் அங்க இருந்து எகிரி குச்சிடுறாங்க. மேல இருந்து கீழே ஃப்ளோருக்கு விழுந்திருக்கான். கைகள் எல்லாம் லாக் போடப்பட்டிருக்கிறது, கை விலங்கு போடப்பட்டிருக்கிறது. கீழே ஃப்ளோர்ல விழுந்தவன் அங்க இருந்து மறுபடியும் ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். கை இன்னும் லாக் செய்யப்பட்டு தான் இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி அவனால வாழ முடியுமோ என்னவோ, இல்ல செத்தாலும் பரவாயில்லன்னு செத்துட்டானோ என்னவோ, இவளுக்கு அழுகலையா வருது பாவம். அடுத்து பார்த்தா அந்த அப்பங்காரன் நம்ம ஹீரோயினை வளர்த்தவன் ஃபைனலா இவளை பாக்கணும்னு வீடு தேடியா வந்திருக்கான். நாங்க எல்லாம் ஆசைப்பட்டது ஒரு பெண் குழந்தைய எடுத்து வளர்க்கணுங்கிறது தான். ஒரு மனநல காப்பகத்திலிருந்து தான் நீ எனக்கு கிடைச்ச அப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்னோட அப்பா அம்மாவை பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சிருந்தாலன்னு கேட்க ஆமாங்கிறார் இவர். அந்த டைம்ல உங்க அப்பா அம்மா மாதிரியே நிறைய பேரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் பைத்தியங்களாக அடைக்கப்பட்டிருந்ததா சொல்றாரு. எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு கேட்க, இல்ல ரொம்ப காலம் அவங்க வாழல அப்படின்னு சொல்றாப்ல. அந்த டைம்ல நான் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அந்த மனநல காப்பகத்துல கூட்டி துடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்லையா. உன்ன மாதிரி பிஞ்சுகளை மோஸ்ட்லி கொண்டு போட்டுருவாங்க போல. ஆனா நான் எடுத்து வளர்க்கறேன்னு அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், என்கிட்ட கொடுத்துட்டதா சொல்றாரு. சரி, என்ன பெத்தவங்க எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரேவா அப்படின்னு சொல்றாப்ல. ரேவாங்கிறதா இந்த அம்மாவோட ஒரிஜினல் பேரு, பெத்த அப்பா அம்மா வச்ச பேரு ரேவா. அதோட அர்த்தம் என்னன்னா அழகு, அழகானவன் அர்த்தமா. நம்ம ஊர்ல சுடுகாட்டுல இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் அவர்கள் புதைக்கப்பட்டதாகவும் எடுத்து சொல்றாரு. இவர் வச்ச பேரு டீனா, ஆனா அவங்க வச்ச பேரு ரேவா. டீனான்னு தான் கூப்பிடுறாப்ல. அப்புறம் அவர் சொன்ன இடத்துல அந்த பில்டிங்க போய் பாக்குறா. அந்த பில்டிங்க்கு பின்னாடி போய் பார்த்தா அங்கங்க கல்லுகளா நட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல ஏதோ ஒரு கல்லுக்கு கீழே தான் இவளோட அப்பா அம்மா இருக்கிறாங்க போல தெரியுது பாவம். காட்டு பக்கம் வெறுங்கால்ல இவ சுத்தி திரியிறா பாருங்க. திடீர்னு பார்த்தா இவள் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பார்சல் இருக்குது. என்னன்னு தெரியாம உள்ள எடுத்துட்டு போய் அதை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கரு, வாளோட ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இவளுக்கும் வால் பிறந்திருக்கும், பின்னாடி இருந்திருக்கும். அந்த வாளை தான் வளர்த்தவன் அறுத்து எடுத்திருப்பான். சரி, அப்ப இந்த குழந்தை யாரோடதுன்னு யோசிச்சு பாருங்க. வேற யாரோடது? சாட்சாத் நம்ம ஹீரோயினோட குழந்தையே தான். பெத்தது அவன். கப்பல்ல இருந்து தப்பிச்சு போனால அந்த பாய் ஃப்ரெண்ட் பெற்றிருப்பான். இங்க எல்லாம் உல்டாவா தான் நடக்கும். அதே மாதிரி குழந்தை தம்மாத்துண்டா இருக்கும் போதே தாடி எல்லாம் முளைச்சிருக்கத கவனிக்கலாம். ஆனா முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச கருவா இருக்குது. சோ இந்த குழந்தை சாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தனிமையிலேயே இருக்கிறவளுக்கு ஒரு துணை இருக்கட்டுமேன்னு அவளுக்கு பிறந்த குழந்தைய அவகிட்டயே ஒப்படைச்சிட்டாரு அந்த பாய் ஃப்ரெண்ட். புழுவை பூச்சி எல்லாம் சாப்பிட கொடுத்தா அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை சாப்பிட்டுட்டு பசியாரி அமைதியா இருக்குது. இப்ப இந்த குழந்தைய இவ என்ன சொல்லி வளர்க்க போறா? நீ ஒரு அரக்கி இனத்தை சேர்ந்தவன்னு சொல்லி வளர்க்க போறாளா, இல்ல வாழை வெட்டி விட்டு ஒரு மனுஷி மாதிரி வளர்க்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ படம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை நாம பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. இப்படியும் கதை இருக்குமான்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா இப்படியும் கதைகள் எடுத்திருக்காங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல கொடுக்க சொல்ற லிங்க் விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதுல யூடியூப் லிங்கை நாம தொடர்ந்து
தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். பண்றீங்களா? தேங்க்யூ.